ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மீல் வம்ஸுக்கு கேரட் எப்படி ஃபீட் பண்ணுன்றதை சொல்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு மேலே வந்து ஈரமாக இருக்கும். கொஞ்சம் நீங்கள் கத்தியில் கட் பண்ணிட்ட பிறகு கொஞ்சம் ஈரமாக இருக்கும், கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கும். அது என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் காய வச்சுருங்க. காய வச்சுட்ட பிறகு ஒரு 10 to 15 மினிட்ஸ் கழித்து ஃபீட் பண்ணுங்கள். ஏன் இப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் அப்படியே அதில் போட்டிங்கன்னா அதில் வந்து கோதுமை தவிடு இருக்கும். அது என்ன ஆகும், அப்படியே ஒட்டிக்கும். ஒட்டிட்டு என்ன ஆகும், அப்படியே அந்த கோதுமை தவிடு ஃபுல்லாக சுற்றி அப்படியே ஒரு பல்ச்சு, ஒரு பால் மாதிரி ஆகிடும். ஒட்டிக்கிட்டு ஒன்று ஒன்றா ஒட்டிக்கும். ஒன்று ஒன்றா மேலே மேலே ஒட்ட ஒட்ட என்ன ஆகும், அப்படியே அது கோதுமை தவிடு தான் ஒட்டிகிட்டு இருக்குமே தவிர அந்த மீல் வார்ம்ஸ் வந்து சாப்பிடவே முடியாது. அப்படியே ஃபுல்லாக ட்ரை ஆகி கருவாடு மாதிரி ஆகிடும். அதுக்கு என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி காய வச்சுருங்க. வெளியில் வந்து கொஞ்சம் காய வச்சிட்டிங்கன்னா ஃபுல்லாக காயாது, மேலே லேயர் மட்டும் கொஞ்சம் வந்து ஒரு காஞ்ச மேனிக்கு தெரியும். கொஞ்சம் லைட்டாக உங்களுக்கு வந்து எப்படி தெரியும்னா, மேலே வந்து பிசுபிசுப்பு தன்மை இல்லாமல் கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளே வந்து நீங்கள் வெட்டினா ஈரம் இருக்கும். அப்படியே நீங்கள் வந்து வைக்கும் போது எப்படி வைக்கிறீங்கன்னா, இங்கே இருக்குது பாருங்கள், இதில் வண்டு தான் இருக்கும் நிறையா. இப்படி வச்சுருங்க. புரியுதுங்களா? நான் எப்படி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த வந்து அந்த வெளி போர்ஷன் வந்து, இந்த போர்ஷன் வந்து இப்படி வைக்கணும். ஓகேங்களா? நீங்கள் வந்து இப்படி திருப்பி வச்சிட்டிங்க வச்சிங்களேன், இந்த பாருங்கள், இதில் ஒட்டுது பாருங்கள். இதுக்கு தான் சொன்னேன், இந்த ஈரமாக வைக்கும் போது இப்போ நான் வெட்டினேன், இப்போ உடனே அதனால் உங்களுக்கு வச்சு காமிக்கிறதுக்காக நான் பண்ணேன். இந்த மாதிரி ஈரமாக இருக்கும், இந்த மாதிரி ஒட்டும். இந்த மாதிரி ஒட்டிச்சினாலே வேலைக்கு ஆகாது. வேலைக்கு ஆகாது மீன்ஸு சாப்பிடும். வச்ச உடனே வண்டுங்கள்லாம் வந்து சாப்பிடும். அதான் உங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் ஒரு வேளை சாப்பிட ஒரு மாதிரி அதுங்க பார்க்காம, இப்போ நீங்கள் ஒரு 2-3 கேரட் போடுறீங்கன்னா, அந்த 2-3 கேரட் வரைக்கும் அது சாப்பிட்றதுக்கான இது இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரே ஒரு கேரட் மட்டும்தான் உங்களுக்கு ஃபுல்லாக வண்டுங்க முச்சிருச்சுன்னா, மற்ற கேரட் வந்து ஃபுல்லாக அதை ஒரு நீங்கள் ஒட்டிக்கும். அது வந்து தெரியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு தான் நான் சொல்கிறேன். காஞ்சிட்ட பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழித்து எடுத்த வீடியோ. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சது தெரியும். நல்லா ட்ரையாக இருக்குது. இந்த மாதிரி தான் போட்டணும். இந்த பக்குவத்தில் இருக்கும்போது தான் ஃபீட் பண்ணணும். இப்போ நான் எப்படி ஃபீட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஒரு ட்ரேக்கு கீழே தான் நிறையா இருக்குது. இதில் வாம்ஸும் இருக்குது, அந்த பீப்பாய் அந்த லெவலும் இருக்குது. பார்த்தீங்கன்னாலே தெரியும். இந்த பாருங்கள், இது வாம்ஸ் இருக்குது, பீப்பாய் இருக்குது, வண்டும் இருக்குது. ஒரு சிலது இறந்தும் போயிருக்கு. அது நான் ஃபஸ்ட்டு வீட்டுக்குள்ளே வச்சுருந்தப்போ எடுத்தது, ஹீட்டு தாங்க முடியாமல் இறந்து போனது. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வீட்டுக்குள்ளே வச்சு வாம்ஸ் எல்லாம் இறந்து போயிடுச்சு. ஒரு மாதிரி கருகிடும், கருப்பாயிடும். அது அப்படி இறந்து போயிடுச்சு. இருக்கிறதையாச்சும் கொஞ்சம் காப்பாற்றுவோமேனு காப்பாற்றிருக்கேன். ஆனால் இப்போ ஓகே, இப்போ க்ரோத் இருக்குது, பரவாயில்ல, பார்ப்போம் எப்படி வருதுன்னு. ஓகே காய்ஸ், வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஏதாச்சும் தப்பாக இருந்ததுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே, பாய்.